சித்தி, வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 10 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்துக் கொண்டிருந்தார். சபாநாயகர் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கும் போதே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாறுமாறாக ஓடிய கார் ஒன்றினால் விபத்து ஏற்பட்டது. இந்த கார் மற்ற 2 கார்களையும் இடித்து தள்ளிவிட்டு ஒரு இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதி நின்றது. இதனால் பேட்டி அளித்துக் கொண்டிருந்த சபாநாயகர் உட்பட செய்தியாளர்கள் அனைவரும் பரபரப்பில் ஆழ்ந்தனர். அந்த இடமே மிகுந்த பரபரப்பில் ஆனது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளாக வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி பல்வேறு கலெக்டர் அலுவலகத்தின் உள்ளே இருக்கும் பள்ள மேடுகளை கடந்து கொட்டப்பட்டிருந்த ஒரு மணல் திட்டில் மோதி நின்றது. ரிதி, அரசு வாகனத்திலும் மோதி, இருசக்கர வாகனங்களில் மோதி, அடுத்தடுத்த தடைகளை கடந்து அந்த கார் மோதி நின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வாயிலில் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் போதே, அவர் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கும் போதே பலத்த சத்தத்துடன் இந்த விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு நிலவுகிறது. அதிவேகமாக அந்த காரை இயக்கியவர் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்றும், அவரது சகோதரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிவதாகவும், உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனைக்கு செல்வதற்காக தனது சகோதரியை கூட்டிக் கொண்டு வருவதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவரது இரத்த கொதிப்பு அதிகமாகி காரினை ஓட்டும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமும் அப்பகுதியில் தான் சபாநாயகர் அப்பாவுவின் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று இருந்தோம். ஆட்சியர் அலுவலகத்தில் தாறுமாறாக ஓடிய கார் மயிர் இலையில் சபாநாயகர் அப்பாவு மற்றும் செய்தியாளர்கள் உயிர் தப்பினர் என்றே சொல்ல வேண்டும். ரிதி, தற்போது அந்த 2 கார்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்திருந்த சபாநாயகர் அப்பாவுவின் பாதுகாப்பு காவல்துறை அதிகாரிகளும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அரங்கில் இருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளும் என்ன ஏது என்று உடனடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை. ரிதி, சபாநாயகர் அப்பாவுவின் பேட்டி இதன் காரணமாக பாதியிலேயே முடித்துக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ரிதி.